இந்த ரீகேப் கொடுத்துக்கிறேன். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்போ வந்து கலிலேய பட்டணத்தை விட்டுட்டு இந்த பக்கம் வந்திருக்காரு. இஸ்ரேல ஆண்டு கொண்டு இருக்கிறது ஹெரோட் த ஆன்டிபஸ் என்ற ராஜா தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு ரோமர் அரசாங்கம் வந்து அவர் அமைச்சு அவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னா, நீ இந்த ஊரில் வந்து நீ சமாதானத்தை கொண்டுறதுக்காண்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, யோவான் ஸ்தானனை துண்டிக்கப்படுறாரு. ஏன்னா அவன் வந்து அதிகமாக பேசுனதுக்காண்டி யோவான் ஸ்தானம் துண்டிக்கப்பட்டு அவர் ரொம்ப இதாக இருக்கார். இது இந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, பரிசேயர்களும் வேதபாதர்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படியாவது கொலை பண்ணலான்னு இந்த பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவது அவங்களோட எண்ணம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கிறது அவங்களோட கோட்பாடுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறனால அவங்க எதிராக அவரை கொலை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 பாஸ் ஓவரை முடிச்சிட்டார். இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். டோட்டல் பூமியில் வந்து 3 வருடமாக ஆண்டவர் ஊழியம் பண்ணார். அந்த 3 ஊழியத்தில் 3 பஸ்கா பண்டிகை, 3 பாஸ் ஓவர் அட்டன் பண்ணுவார். 2 பாஸ் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஒரு பாஸ் ஓவர் வந்து தான் தேர்ட் பாஸ் ஓவரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்துவார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கே இந்த பக்கம் இருக்குது, ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக். நான் இந்த இடத்துலேருந்து விட்டு நான் ஒரு இடைவேளை எடுத்துகிட்டு நான் இந்த பக்கம் போய் சீசரோட செலவழித்து அவங்களுக்கு நான் அடுத்து என்ன பண்ணுவேன், நான் மறித்து போன பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறதுக்காண்டி இந்த பக்கம் வர்றாரு. ஸோ இதுதான் கண்ணோட்டம். இந்த பிக்சர், நீங்கள் பிக் பிக்சர் எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பைபிள் படிக்கும் போது இந்த பிக் பிக்சர் கேன் டீச் யூ லாட் ஆஃப் திங்ஸ். சரியா? ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தைரியு சிதோன் பக்கம் ஏரியா பக்கம் எதுக்காண்டி வந்தார் அப்படின்னா, சீசரோட செலவழிக்கிறதுக்காண்டி வந்தார். எதுக்கு? 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிக்க போகிறார். மறித்த பிறகு என்ன நடக்கும், அவங்க என்ன செய்யணும், அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத கற்றுக் கொடுக்கறதுக்கும் அவங்களோட தனியாக செலவழிக்கிறதுக்கு தான் வந்தார் இந்த பக்கம். ஆனால் என்னாச்சு, திரளான ஜனங்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் பெரிய அற்புதம் பார்த்தோம். போன வாரம் பார்த்தோமா இல்லையா? பெரிய அற்புதம். அற்புதம் என்றால் சாதாரண அற்புதம் கிடையாது. வேதபாதகர்களும் வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ ஒருத்தனுக்கு கை இல்லை அப்படின்னா உங்கள் கண்கள் முன்னாடியே கை உண்டாகும். ஓகே, 2 பேர் ஒருத்தருக்கு கால் இல்லை, கால் முடவாத ஒருத்தர் இருந்தா அப்படின்னா அவனோட ஒரு பாகம் இல்லை, ஒரு கால் இல்லை அப்படின்னு நினச்சா ஆண்டவர் அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு முன்னாக ஒரு புது கால் உண்டாச்சு. அப்படிப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் செய்தார். அதை பார்த்த மக்கள் சம்பிச்சு போயிருந்தாங்க. இதுதான் போன வாரம் நடந்தது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்து இந்த 4000 பேருக்கு போஷிக்கிறார். கிட்ஸ், யூ ஆல் ரிமெம்பர் ஃபீடிங் த 5000, ரைட்? 5 மீனும் 2 அப்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மல்டிப்ளை பண்ணி கொடுத்தார். மாற்றி சொல்கிறேன் நினைக்கிறேன். 5 பிரெட், அதாவது 5 பிரெட் அண்ட் 2 ஃபிஷ், அதானே? ஸோ அந்த அற்புதத்துலேயுமே நீங்கள் படம் வரைஞ்சி பார்த்துருப்பீங்க. ஸோ இது நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அற்புதம் வந்து கொஞ்சம் மாறுபாடான அற்புதம், அதுவும் ஒரே அற்புதம் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இது அப்படிப்பட்ட இல்லை. இந்த அற்புதம் வேறு. Feeding the 5,000 is different. Feeding the 4,000 is different. 2 different miracles. So kids, remember that. Not one time he made the miracle. He made the miracle twice. இது ஃபஸ்ட் டைம் மார்க்கில் பார்க்கும்போது மார்க் சுவிசேஷ நூல் 7ஆம் அதிகாரம், அதாவது ஒரு பேஜ் அப்படி முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் 6ஆம் அதிகாரம் 6ல் பார்த்தீங்க அப்படின்னா 5000 பேருக்கு போஷிக்கிறார். இங்கே 4000 பேருக்கு போஷிக்கிறார். ஸோ ரெண்டு அற்புதத்தை நீங்கள் பார்க்கலாம். சரியா? மார்க் 6ல் என்ன பார்க்குறோம்? 5000 பேருக்கு போஷிக்கிறார். இந்த பக்கம் 4000 பேருக்கு போஷிக்கிறார். நான் முதலோட பைபிள் படிக்கும்போது இதை ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக கிளான்ஸ் ஓவர் பண்ணிட்டு போயிருந்திருக்கேன். நான் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் பைபிள் படிக்கும்போது இது ஒரே மாதிரியான அற்புதம் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ வெளிப்பாடு அப்போ அந்த டயத்தில் இல்லை. ஒரே மாதிரி தான் இருக்கும். இட் லுக்ஸ் ஸோ சிமிலர். 2 அற்புதமும் மீன்களை அப்போதே ஆண்டவர் மல்டிப்ளை பண்ணி கொடுத்த அற்புதம் ஒரே மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நான் அப்போ அவ்வளோ தூரம் ஆழமாக படிக்கலை. ஆனால் ஒரு வேதத்தை படிக்கும்போது எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச காரியமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் பார்த்த காரியமாக இருந்தாலும் சரி, திருப்பி வந்துச்சுன்னா டோன்ட் கிளான்ஸ் ஓவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நினைவூட்ட பெறுகிறார். He wants to remind you. There is an in-depth truth that God wants to remind you. அதனால ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு. ஸோ அதனால் நம்ம சில டைம் we are tempted to glance over. நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம்ல,
இந்த அற்புதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீன்களையும் ஆசீர்வதித்து மல்டிப்ளை பண்ணி சீசர்களுக்கு கொடுத்ததும் அது ஏற்கனவே பார்த்தாச்சுல, இந்த அற்புதத்தை திருப்பி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடும் பைபிள் டிவோஷன் பண்ணும்போதோ பைபிள் ஸ்டடி பண்ணும்போதோ. ஆனால் அப்படி பண்ணிடாதீங்க தயவு செய்து. God wants to remind you and bring more truth. சரியா? ஸோ இன்னைக்கு நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த ரெண்டு அற்புதத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். We are going to compare both the miracles and we are going to find the truth. So both the miracles. So Mark chapter 6ல ஒரு கை வச்சுக்கோங்க, அதுக்கு முந்தின பேஜ் கிட்ஸ் யூ கேன் ஆல்சோ. Mark chapter 6 verse 30 onwards. அதில் தான் அந்த 5,000ஓட 5,000 பேருக்கு போஷித்த அற்புதம் இருக்கும். மார்க் சாப்டர் 8லேருந்து பார்த்தீங்கன்னா 4,000க்கு ஃபீட் பண்ணது இருக்கும். ஸோ ஃபீடிங் த 5,000 will be there in Mark chapter 6 verse 30. Feeding the 4,000 will be there from Mark chapter 8. We going to compare it. ஓகே, நாம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து அதில் என்ன சத்தியத்தை புரிந்துக்கலான்னு பார்க்கலாம். சரியா? ஸோ முதலாவதாக நாம் பார்க்க போகிறது வந்து இது 2 வசனம் பார்க்கலாமா? மார்க் நம்ம ஏற்கனவே மார்க் சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரத்தை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் மார்க் சாப்டர் 6 வசனம் 35 வாசிங்களேன். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று. ஆமென். போதும் சிஸ்டர். மொத்தம் ஒரு 4 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட், என்னோட பாயிண்ட் என்னன்னா, நான் படித்ததில் இக்கட்டான நிலையை யார் கண்டுபிடித்தார்கள்? ஓகேவா? ஸோ மார்க், அதாவது 5,000 பேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இதை யார் கொண்டா? சீசர்கள் கொண்டார்கள். சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் சொல்கிறாங்க. ஆனால் மார்க் 8:1 அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வர்றதை அவர்களை சாப்பிட ஒன்றுமில்லை என்று இயேசு தம்மிடத்தில் சீசர் போனார். இங்கே இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட போகிறாரு. கரெக்டா? அங்கே சீசர்கள் இயேசு கிட்ட போகிறாங்க. 2 டிஃப்ரெண்ட் வே. நல்லா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபீடிங் ஆஃப் 5,000ல் சீசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வந்து இவர்களுக்கு போஷிக்க கொடுங்கன்னு சொல்லி சீசர்கள் போகிறாங்க ஆண்டவர்கிட்ட. இட் ஷோஸ் தட் when you have a need you go to God. அதுதான் அந்த இதுலேருந்து பார்த்தோம். உங்களுக்கு தேவை, அன்றாட தேவைகள், உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ நீங்கள் தேவனிடத்தில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். இங்கே இந்த 4,000 பேருக்கு கொடுக்கும்போது இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட போகிறாரு. எதனால்? அவங்களை சோதிக்கிறதுக்காண்டி. உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீங்களா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே போகிறாரு. இதை தான் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சுக்கணும். ஏன் சோதனை பண்ணணும்? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்கள சோதிக்கணும்? ஏன்னா அவங்கள வந்து நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கீங்களா, நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஆண்டவர் சோதிச்சு பார்க்குறாரு. ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுனால ஒரு எக்ஸாம் ஜோக் சொல்லலாம் வேணாம். எனக்கு ஸ்கூலில் இந்த எக்ஸாம் வைக்கிறதே பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசில் வளரும்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கே இப்போ சண்டை போகிறதுக்கு மெயின் காரணமே இந்த ஸ்கூலில் இந்த சர்ப்ரைஸாக எக்ஸாம் வைப்பாங்க. நமக்கு படிப்பே வராது, ஃபெயில் ஆயிடுவோம். அதனால சர்ப்ரைஸ் திடீர்னு வச்சுன்னா இன்றைக்கி இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்வாங்க. ஐயோ நான் ஒன்றுமே படிக்கலையே. நம்ம தான் அன்னைக்கு நடத்துகிறத படிக்கிறதே கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்தாலே ஒரு டென்ஷன் நமக்குள்ளே வந்துடும். ஒரு சண்டே ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து இன்னைக்கு கிளாஸ் முடித்த உடனே ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ், அடுத்த வாரம் நாம் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு வேதத்தில் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் போய் பைபிள் படிச்சுட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, எல்லாரும் கிட்ஸ் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக படிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்தாங்கன்னா, மார்க் சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிட்ஸ்ட்டை சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த வாரம் எல்லா கிட்ஸும் வந்து படிச்சிங்களா பைபிளில் அப்படின்னா யாரும் படிக்கலை, ஆனால் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மார்க்கில் 14ஆம் அதிகாரம் இருக்கா கிட்ஸ்? இல்லை. அப்போ உங்களுக்கு தான் சொல்லி தரணும்னு சொல்லி கொடுத்தாங்களாம். ஸோ எக்ஸாம்னாலே நம்ம கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி எவாலுவேஷன் பண்ணணுமா என்ன? சகலத்தையும் அறிந்த தேவன், நீ விசுவாசத்தில் இருக்கிறீங்களா இல்லையான்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும்ல. அப்புறம் அதுக்கு ஆண்டவர் சோதனை பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சோதிக்கிறது உங்களை சோதனை பண்ணி உங்களுக்கு மார்க் போடுறது கடிக்கல்ல. ஓகேவா? வெஸ்லி இன்னைக்கு இந்த விசுவாச இதில் வந்து 40 மார்க் வாங்கியிருக்காரு. எபி ஜான்சன் 50 மார்க் வாங்கியிருக்காரு அப்படின்னு உங்களை எவாலுவேட் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்க் போடுறதுக்காண்டி பண்ணலை. உங்களை விசுவாசத்தில் சோதிக்கிறது நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் எங்கே இருக்கீங்க தெரிஞ்சு கொள்வதற்கு. அதை விட்டுறாதீங்க. The trial and the test comes in your life to know that where you stand, not what God knows it. உங்களை சோதிக்கிறது ஆண்டவர் தெரிஞ்சு கொள்வதற்கு இல்லை.
ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கேட்கிறார் இல்லையா தோட்டத்துல, ஏன் ஆதாமுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு, நீ தொலைஞ்சிருக்கடா ஆதாம், யூ ஆர் லாஸ்ட் அப்படின்னு ஆதாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ த ட்ரையல்ஸ் இன் யுவர் லைஃப் ஆர் த டெஸ்ட் இன் யுவர் லைஃப் இஸ் God is given to you to know that where your faith is. அதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆண்டவர் வாழ்க்கையில கொண்டு வர்றாரு. அது மாத்திரமல்ல, இந்த ட்ரையல்ஸில் நம்ம போகும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல்ஸில் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதனால நம் விசுவாசம் பெருகும். சரியா? அதே மாதிரி சோதனைகள் வரலாம். என்ன பிரதர் 1ஆம் தேதி எதுவுமே இப்படி ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்க? வரும், ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு. அந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும். பொதுவான கேள்வி, எல்லாரும் கிட்ட இருக்கிற கேள்வி என்ன? நான் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா நான் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. அப்போ நீங்கள் ஒரு சோதனை மத்தியில் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காருப்பா, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நிற்கும் போது உங்களுக்குள்ள சமாதானம் வரும். ரெண்டாவது முக்கியமான காரியம், 2 விதமான மக்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்காங்க. ஒன்று தேவனை அறியாத மக்கள், இன்னொன்று தேவனை அறிந்த மக்கள். அந்த சோதனை மத்தியில் நீங்கள் போகும்போது தேவனை அறியாதவர்கள் பார்க்குறாங்க, இவங்க இந்த நிலைமையிலையும் கூட தேவனை பிடிச்சிருந்தாங்கன்னா இது மெய்யான தேவன் அவங்க அறிஞ்சுக்கொள்வாங்க. இந்த கிறிஸ்தவர் இருக்காங்களே, அவங்களும் கொஞ்சம் சில நேரங்களில் எல்லா நாளும் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க, எல்லா நாளும் விசேஷத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களும் உங்களை பார்த்த பிறகு எஸ் தே ஆல்சோ கெட் என்கரேஜ். ஸோ சோதனையும் மத்தியில் போகும்போது நீங்கள் மட்டும் என்கரேஜ் ஆக மாட்டீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் தே ஆல்சோ கெட் என்கரேஜ். ஸோ டோன்ட் ஃபீல் பேட். ட்ரையல் அண்ட் டெஸ்ட் காட் பிரிங்ஸ் இன் லைஃப் டு ரிஃபைன் யுவர் செல்ஃப். அதுக்கான வசனம் பார்க்கலாமா? 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. 1 பேதுரு, 1 Peter chapter 1 verse 7. First Peter chapter 1 verse 7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். இந்த வாரம் கூட நம்மளோட ஃபாஸ்டிங் ப்ரேயரில் செல்வா பிரதர் இந்த வசனத்தை எடுத்து பேசினார், ஞாபகம் இருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் உங்களை சோதிக்கப்படும் போதும், நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்னியின் பாதையில் வழி நடத்தும் போதும் யார் மையப்படுது? தேவனா மையப்படுது. நீங்களும் ஸ்ட்ரென்த்தன் ஆகிறீங்க. வசனம், யூ மே பி ப்ரூவன் ஜென்யூன் அண்ட் மே ரிசல்ட் இன் பிரைஸ் அண்ட் க்ளோரி அண்ட் ஹானர் when Jesus Christ is revealed, பிகாஸ் நீங்கள் தேவனை சார்ந்திருக்கிறீங்க. ஸோ இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கிட்ட போகிறது அவங்கள டெஸ்ட் பண்ணுறாரு, அவங்கள சோதிக்கிறாரு. அவங்கள சோதிக்கிறது சீசர்களை புரிஞ்சுக்கணும் அவங்களோட விசுவாசத்தில் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்துச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை எவாலுவேட் பண்ணல, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க விசுவாசத்தில் தெரிஞ்சுக்கொள்வதற்காக கொண்டு போகிறார். அதை விட்டுறாதீங்க. ஆமென். அடுத்த கம்பேரிசன் இன்னும் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் பார்க்கலாமே. வசனம் 2ஆம் வசனம் வாசிங்களேன். மார்க் 8:2. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். ஆமென். இப்போ இங்கே ஜனங்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கம்பேஷன், அதாவது இரக்கத்தை காட்டுறாரு. இப்போ அங்கே 34ஆம் அதிகாரத்தில் வாசிங்க சிஸ்டர். மார்க் 6:34. அதுக்கு முந்தின பாகம், இயேசு கரையில் வந்து அந்த ஜனங்கள் அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் இருந்து அவர்கள் வாசிங்க சிஸ்டர். இயேசு அக்கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆமென். 2 இடத்துலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறக்கப்பட்டிருக்காரு, கரெக்டா? ஆனால் இடத்துல அவங்களோட ஆவிக்குரியதில் தேவைகளை அறிந்து, அதாவது மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாருன்னு சொல்றது, அவங்களுக்கு மெய்ப்பெண் இல்லை, ஆவிக்குரிய வழிநடத்துதல், அவங்கள வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அவர் கம்பேஷனேட்டராக இருக்காரு. இங்கே 3 நாட்களாக இங்கே மீட்டிங்கில் இருக்காங்க, அதனால் அவங்க பசியில் இருக்காங்க, ஒன்றும் சாப்பிடலன்னு சொல்லி அவங்களோட தேவையில் இருக்கிறாங்க. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளோட ஆவிக்குரிய தேவைகளில் மட்டும் இரக்கம் காட்டுறவர் அல்ல, நம் அன்றாட பூமியில வாழ்ற இதுக்கு தேவைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறவராக இருக்கிறார். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிறோம். இதுல போத் நீ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்க வந்திருக்க கூட்டமான ஜனங்கள்
அவங்களுக்கு தேவை என்ன? ஆவிக்குரிய தேவைகள். அதனால போதிக்கிறாரு. இங்க 3 நாளா உட்கார்ந்து ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிறாங்க, ஒன்றும் சாப்பிடாம. அப்போ 3 நாள் பசியில இருப்பாங்க, அவங்க தேவையில கூடுன்னு சொல்லி அவர் பண்றாரு. ஸோ God is a God who takes care of your need, not only your physical need, your spiritual need too. Amen. இது ரெண்டையும் உங்களுக்கு இந்த மாதத்துல 2 தேவையால் இருந்த காரியங்களையும் ஆண்டவர் இருக்காரு. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆண்டவர் வார் வந்துருச்சு பிரதர், பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அடுத்து நம்ம கிடைக்குமா, நமக்கு எப்போதுமே ஒரு பயம் இருந்துனே இருக்கும். என்ன நடக்கும், ஃபியூச்சரை குறிச்சான பயம் இருந்துனே இருக்கும் நம்மளுக்கு. The fear of future will always be there. What will happen? But God முன்னாடியே தெரிஞ்சிருக்காரு. அதனால யோசித்து பாருங்க, இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அங்க சீசர்கள் தான் தேவையை கொண்டு போறாரு. இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க தேவையை முன்னாடியே பார்த்துட்டு, அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லி he looks at your need. உங்களுக்கு முன்பாக உனக்கு என்ன தேவைன்றதை தேவன் அறிந்து செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒரு 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 நல்ல வசனம், சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் வசனம் 25 வாசிங்களேன். சங்கீதம் 37:25. Psalms 37 verse 25. நான் இளைஞனாயிருந்தேன். தாவீது எழுதுறாரு, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. பியூட்டிஃபுல் வேர்ஸ். தாவீது எழுதுறாரு, I was young, now I am old, but I have never seen the righteous forsaken or their children. யார் நீதிமானை அவனை கைவிட மாட்டாரு, அது மாத்திரமல்ல தன் பிள்ளைகளை அவர் என்ன சொல்றாரு, அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. their children being begging for bread, meaning ஆண்டவர் உங்கள் தேவை மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகள் தேவையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். இந்த மாதத்தில் அதை யோசிச்சு, ஏன்னா நமக்கு பொதுவாக அதுதான் பயம். பிரதர் என்ன ஆயிரும் பிரதர், நேற்று சோபனாவோட சாட்சியையும் கேட்டோம். ஏன்னா நம்ம சர்ச்சு ஆரம்பிக்கணும்னா சர்ச்சுக்கு இடமே இல்லை, கொடுக்கவும் இல்லை, எங்கே போகிறது? சபை பார்க்கும்போது எந்த சர்ச்சுன்னு பார்க்கணும், நல்ல லொக்கேஷனாக இருக்கணும் எல்லாருக்குமே. அது மாத்திரமில்ல அந்த சர்ச்சு ஃபாலோ பண்ணுற டாக்டர் நமக்கு கரெக்டான டாக்டர்னா இருக்கணும். நான் ஒரு சர்ச் லொக்கேஷன் கொடுக்குறேன், அவங்க வேறு ஏதாவது டாக்டர் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏன்னா எல்லாரும் நீங்கள் இந்த இடத்துல கூடுறீங்களா அப்படின்னு நம்மளை கேட்பாங்க. ஸோ இட் வாஸ் வெரி ஹார்ட். ரெண்டாவது, நம்ம இந்தியன்ஸோட சாப்பாடு அமெரிக்கன்ஸ்க்கு ஒத்து போகிற மாதிரி இல்லை. ஸோ இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அ பிளேஸ். அதுவும் வி ஹாவ் அ ஷார்ட் டைம் அண்ட் ஒன்லி ஒன் திங், காட் foretold us இந்த டேட்டில் நடக்கும்னு சொல்லி 3 மாதம் முன்னாடி அண்ணா சொல்லிட்டாரு. அவர் டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டாரு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் ஒன் திங் வி நோ, காட் வில் ஆன்சர். டில் லாஸ்ட் மொமெண்ட் இட் வாஸ் அ மொமெண்ட் ஆஃப் லைஃப். அதுதான் நம்மளோட வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய போகிற காரியம் எண்டு தெரியும், ஆனால் எப்படின்ற சொல்யூஷன் நமக்கு தெரியாது. பட் காட் வில் டூ இட் ஃபார் ஷுர். இஃப் யூ டூ இட், இஃப் யூ டோல் ஃபார் ஷுர் இட் வில் ஹேப்பன். இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் காமிச்சேன், பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் பார்க்கலாமே. இஸ்ரேல் மக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ப்ராமிஸ் பண்ண லேண்டு கூட்டு வந்தாங்கல்ல, அதாவது தீர்க்கதரிசனம் கொண்டு பண்ண இடத்துல, அதுக்கு ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தை பார்க்கலாமே. அதாவது என்னாகும் புஸ்தகம் இல்லை, யாத்ராகம் புஸ்தகம் இல்லை, அதாவது நாட் இன் புக் ஆஃப் நம்பர்ஸ், நாட் இன் புக் ஆஃப் எக்ஸடஸ், பட் ஐ வாண்ட் யூ டு டர்ன் த பைபிள் டு எசேக்கியல். ஆஃப் லேட்டாக கொஞ்சம் புக் ஆஃப் எசேக்கியலில் கொஞ்சம் பிடிச்சிருச்சு. மைட் பி வருகிற காலகட்டத்தில் எசேக்கியல் புக் ஆஃப் படிக்கலாமான்னு. ஆனால் எசேக்கியல் புஸ்தகம் நான் வெள்ளிக்கிழமை சொல்லும் போது ரொம்ப நேரம் ஆச்சு தேடி எடுக்கிறதுக்கு. சின்னவன் எனக்கு ஐ ஸ்டில் ரொம்ப, ஐ திங்க் காலேஜில் கூட நடந்திருக்கு நினைக்கிறேன். எப்ரேயர் புஸ்தகம், ஹீப்ரூஸ் சொன்னோடனே நான் ஜூஸ் நினச்சிட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல தேடி இருக்கேன். அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, ஏன்னா அப்போ தானே படிச்சிருக்கேன். நான் எங்கே பைபிள் படித்ததெல்லாம் ரொம்ப அதனால நம்ம அப்படி தான் எசேக்கியல் புஸ்தகம் பாதியில் தேட வேண்டியது இருக்கும். எசேக்கியல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 6 வாசிங்களேன். எசேக்கியல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 6. எசேக்கியல் chapter 20 verse 6. So the kids can take it, sister. Read it, sister. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும். யார் பார்த்தாவா அந்த இடத்த? அவர் பார்த்தாரு. He searched and he found out. வாசிங்க சிஸ்டர். பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்று அந்நாளிலே ஆணையிட்டு.
ஆமென். இது ஒரு அற்புதமான வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அது என்ன தேசம் எப்படின்னு he has already searched. அதோட கிரீக் பதம் இருக்குல்ல, சர்ச்ன்ற கிரீக் பதம், அது நம்பர்ஸ், அதாவது என்னாகும் புஸ்தகம், நம்பர்ஸ் என்னாகும் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கு அதே வசனம் தான், அதே சர்ச்னு வார்த்தை தான். ஸ்பைன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, 12 ஸ்பை ஆண்டவராய் இயேசு அவங்க அந்த இஸ்ரேல் மக்கள் 12 ஸ்பை அனுப்புவாங்களே, அந்த ஸ்பை அதை என்ன பண்ணுறதுக்கு போய் சோதிச்சு பாருங்க அந்த இடத்த, அதே பதத்தை இங்கே யூஸ் பண்ணியிருப்பார். ஆண்டவர் முன்னாடியே சோதிச்சு அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்னு பார்த்து சொல்லிட்டாரு. ஏன்? he foretold in his future he wants to look at அவங்களோட தேவை என்னன்னு தேடி இருக்காரு. ஆனால் இவங்க அதை ஆண்டவரை சார்ந்து இல்லை, இவங்க அதை விட்டு அதை புரிஞ்சுக்காம 12 ஸ்பை அனுப்புகிறாங்க உள்ள. யோசித்து பாருங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்கள் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ப்ராஜெக்ட் மூட போகிறாங்க, இல்லை இதாயிரும், இல்லை அதாயிரும், வீசா என்னன்னு தெரியலையே பிரதர், இப்போ டைட்டாக இருக்கே, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். God already foretold. நான் எப்போதுமே சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், மறவாதுங்க. I always tell that because I have experienced my life, not by just mere words, not by scripture, but I experienced. நான் வேலை இல்லாமல் உட்காந்துருந்துருக்கேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லா காலகட்டத்திலையும் தேவன், நான் அழைத்தேன் உன்னை, ஐ வில் பி ட்ரூத்ஃபுல், உண்மையுள்ள தேவன், நேற்றும் என்று மாறாத தேவன், he has not changed. ஸோ உங்களோட தேவை, இன்றைய தேவையும் ஆவிக்குரிய தேவையும் எல்லாத்தையும் தேவன் சந்திப்பார். அதை தான் இந்த அற்புதமான இதில் பார்க்குறோம். ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? நீங்கள் வாசிங்களேன், வசனம் 3 வாசிங்களேன், 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்களேன். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அவரோட இறுதி எண்ணத்தை பார்த்தீங்களா? அப்போ சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, திருப்பி அவங்க போகிறதுக்கு தூரமாக இருக்குமே, அவங்க போனால் பட்டினியாக போவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடு. மீனிங் he looks at the future as well. A God who looks at the future. நீங்கள் உட்காந்துங்க பிரதர், என்ன ஆகும் என் பிள்ளைகளுக்கு, எதிர்காலம் குறித்து கவலை, இதெல்லாம் வசனம் அற்புதமாக நீங்கள் எடுக்கலாம். உன்னுடைய எதிர்காலம், உன் தேவைகளை அறிகிறேன், முன்கூட்டி அறிகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு, மறந்துடாதீங்க. ஸோ காட் இந்த மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு சொல்லுகிறது, உங்களோட ஆவிக்குரிய, அதாவது 5000 பேருக்கு போஷிக்கும் போது we see God looked at their spiritual need. இங்கே 4000 பேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட ஃபிசிக்கல் நீடை சந்திக்கிறார். இரண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றன்றைக்கு உங்களுக்கு தேவையான அப்பத்தை ஆண்டவர் போதிக்கிறார். நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து இருந்தால் மட்டும் போதும். ஆமென். அடுத்து பார்க்கலாமா? யாருக்கு அந்த இரக்கத்தை காமிச்சார்? To whom he had compassion? The people who sacrificed. 3 நாளாக அவங்க அங்கே அந்த இடத்துல இருந்திருக்காங்க, கூட்டத்தில் 3 நாளாக மலையில். நம்ம கேம்ப் போகிறோம், 3 நாள் நம்மளும் கேம்ப் போகிறோம். அங்கே போகும்போது பாதி கேள்வி, அந்த கேம்பில் பாத்ரூம் இருக்கா, காமன் பாத்ரூம் இருக்கா, இல்லை எந்த பாத்ரூம் இருக்கா, அப்படி போகுமா இப்படி வருமா, டவுட் வருதா இல்லையா? ஏன்னா we look at for that one, தப்பு இல்லை, ஏன்னா we have opportunity doing it. பட் அவங்களுக்கு அப்படி இல்லையே. அவங்க மலையில் எல்லாத்தையும் விட்டு they sacrificed it and come. இது கொஞ்சம் இதாக சொல்கிறேன், அப்போ தான் புரியும் உங்களுக்கு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஆண்டோட கிருபை. ஓகே, யூ ஆர் பீன் சேவ்ட் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஐ எம் நாட் டிபேட்டிங் அபவுட் இட், பட் ரெஸ்ட் ஆல் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப், இட் இஸ் நாட் பை யுவர் கிரேஸ், நாட் பை த கிரேஸ் ஆஃப் காட். ஏன்னா ஹியர் தே மேட் த சாய்ஸ் டு ஸ்டே இன் வித் காட். நீங்கள் தான் ஆண்டவரோட இருக்கணுன்றத சாய்ஸை நீங்கள் மேக் பண்ணுறீங்க, தென் காட் ஆப்ரேட்ஸ் இட். தேர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் ஆன் இட். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? கிருபை, எல்லா கிருபையும் நான் பெற்றுக்கிறேன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆமாம், கிருபையில் தான் ஆண்டவங்களை ரச்சித்தாரு. ஆனால் நீங்கள் தான் ஆண்டவரோடு இருக்கிறன்னு அந்த கான்ஷியஸ் டெசிஷன் அப்புறமேட்டு நீங்கள் எடுக்கணும். இட் இஸ் யுவர் டெசிஷன். தே மேட் தட் ஒன் அண்ட் காட் பிளஸ் தெம் அண்ட் காட் ஹேட் கம்பேஷன் ஆன் தெம் அண்ட் காட் met their needs. அதை மறந்துடாதீங்க. அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதுக்கும் அவங்களோட அன்றாட தேவைகள், ஃபியூச்சர் தேவைகளை சந்திக்கிறதுக்கு they made the choice and God provided. So you have to make the conscious decision in your life to have that. ஸோ அதனால் ஏன்னா அந்த கிருபையை பற்றி போதிக்கிறவங்க எல்லாருமே, நீங்கள் கவலையே படாதீங்க பிரதர், உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன வேணாலும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா கிருபெல்லாம் வராது. வெரி ட்ரூ. நேற்று கூட நான் சோபனாக்கு பேசிக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். சரி, ஒரு வசனம் எடுத்து பார்க்கலாம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்களேன். யாருடைய பாவம் மன்னிக்கப்படுன்று அப்படின்னு சொல்லி வசனம் எழுதியிருப்பார். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல ஆ, நாமும் ஒளியிலே நடந்தால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆ, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆ, இங்கிலீஷ்ல பட் இஃப் இங்கிலீஷ்ல யாரா வாசிங்க? ம் ம் We have fellowship with one another, ம் and the blood of Jesus Christ, His Son, ஆ, from all. that is a condition. Please understand. எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க ஒன்று நம் ஆண்டவரோட வெளிச்சத்தில் வாழவும் he has asked to walk in the light of God. நாம் அந்த வெளிச்சத்தில் வாழணும். நான் வாழ்கிற வாழ்க்கை இந்த வெளிச்சத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்துட்டு கிருபையை எதிர்பார்க்க முடியாது. You are called to walk in the light of God. நாம் we have to make the choice to walk so that the grace will operate in it. அதனால தான் அப்போஸ்தலன் பால் when he writes a scripture நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா it's through this grace அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். என்னோட கிருபை தான் அப்படின்னு. ஸோ இட் இஸ் நீங்கள் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களோட நீங்கள் தான் ஆண்டவர்கிட்ட கூட இருக்கணும். யூ ஹாவ் டு மேக் தட் கான்ஷியஸ் டெசிஷன். யூ ஹாவ் த சாய்ஸ் டு ரீட் த ஸ்கிரிப்சர். ஆண்டவர் வந்து உங்களை கையை முறுக்கி இன்னைக்கு பைபிள் படின்னு சொல்ல மாட்டார். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? நீங்கள் தான் நான் ஆண்டவரோட நேரத்தை செலவழிக்கணும், நீங்கள் தான் நான் ஆண்டரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அது என்ன காட்டுதுன்னா நீங்கள் தேவனை எவ்வளவாய் நேசிக்கிறீங்கன்னு காட்டுது. அப்படி காட்டும்போது ஆண்டவர் அவரை இன்னும் he will show more of him. அதைத்தான் சொல்ல வரேன். புரிஞ்சுதா? அதுக்கு you have to make that conscious decision in your walk of life. Amen. ரெண்டாவது பாயிண்ட் வசனம் ஐந்தாவது வசனம் வாசிக்கலாமே. கம்பேரிசனில் ரெண்டு அற்புதத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ 5000 பேருக்கு கொடுத்த அப்பத்தையும் 5000 பேருக்கு கொடுத்ததையும் இந்த 4000 பேருக்கு கொடுத்ததையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ வசனம் 5, 8ஆம் அதிகாரம் வசனம் 5. அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். ஆமென். இப்போ வசனம் 38 வாசிக்கலாம் இங்கே. verse 38. அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். ஆமென். அங்க அப்பத்தையும் மீனையும் சொல்றாங்க, ஆனா இங்க வெறும் அப்பத்தை மட்டும் சொல்றாங்க. ஸோ there is a difference here. கரெக்டா? ஆனா குவான்டிட்டிலே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஏன்னா அங்கே 5 அப்பமும் 2 மீன்களும் தெரியுது, இங்கே வெறும் அப்பத்தை மட்டும் குறித்து பேசுகிறாங்க. ஸோ whether you have more or less today, what ultimately make a difference in life is not what you have, but whose hand holds it. Okay, I'll repeat it. Whether you have more or less today, what ultimately makes a difference in your life is not what you have, but whose hand holds it. That makes a huge difference. நாம் என்ன யோசிச்சிருப்போம், இன்னைக்கு சார் இன்னைக்கு பரோட்டா கடை இருக்காது, பரோட்டா மாஸ்டர் இவ்வளோ பேருக்கு பரோட்டா போட முடியாது, அப்படி தான் நம்ம யோசிச்சிருப்போம்ல. நம்ம ஊருக்குலாம் பரோட்டா தான் நமக்கு பிடிக்கும். இந்த ப்ராக்டிக்கலாக மெசேஜ் பண்ணால் இப்படி சொன்னால் ஈஸியாக புரிஞ்சிடும்ல. இல்லைடா என்ன வச்சுருப்போம், தோசை கல் தோசை இதை ஈஸி பாஸ்டர், இப்போ தோசை தான் ஈஸி, இவ்வளோ பேர் இருக்காங்க கூட்டம், அது பண்ணுறக்கு ஈஸின்னு இருப்போம்ல. இந்த கம்பேரிசன் டெல்ஸ் அஸ் யார் கையில் இருக்குன்றதான் மேட்ரு. நீ யார் கையில் இருந்து கொடுக்குறீங்க, தேவன் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்குறாரு. ஆமென். குவான்டிட்டி டசன்ட் மேட்டர். நீங்கள் கொடுக்குற தேவன் கையிலிருந்து கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அதை பலத்த காரியமாக செய்கிறார். அது இட் கேன் பி யுவர் டைம், இட் கேன் பி யுவர் மணி, இட் கேன் பி வாட் எவர் யூ இன்வெஸ்ட் இன் லைஃப் ஆன் காட். அதை நீங்கள் ஆண்டவர் கொடுக்கும்போது அது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அது அநேகத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுறாரு. அதுதான் மெயின். ஐ மீன் இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக பார்க்கலாமே. எக்ஸோடஸ் ஒரு 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 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். 4ஆம் அதிகாரம். எக்ஸோடஸ் வந்து தமிழில் யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் இங்கே மோசேயை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைக்கிறார், உன் கையில் என்ன இருக்கு அப்படின்றாரு. அது கோல் அப்படின்னு சொல்றான். அதே அதிகாரம் சொல்லுகிறார். கையில் இருக்க கோல் என்னன்னு கேட்கும்போது அது கோல் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டா? இப்போ அதே 20ஆம் வசனம் வாசிங்களேன். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளையையும்
கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு ம் எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். ம் தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இங்கே என்ன எழுதியிருக்கார் கோல் எழுதும்போது? he didn't say. இது மோசஸ் தான் எழுதுறாரு, ஆவியில் ஒன்று எழுதுறாரு. ஆனால் நல்லா பாருங்களேன், முதல்ல எழுதும்போது அது வெறும் கோல் அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அது அவன் கையிலாக இருந்தது. ஆனால் அந்த கையில் இருக்கும்போது என்ன பண்ணோம்? வெறும் ஆடுகளை மேய்க்கிறதுக்கும் ஏதாவது வந்துச்சுன்னா, அப்போ மிருகங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா மிரட்டுறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர, அதை அவன் தேவன் கையில் கொடுத்தபோது அது தேவனோட கோலாக மாறுது. அது செங்கடலை பிரிக்கிறதுக்கும் அற்புதமாக மாற்றி கொடுக்கிறது. ஸோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அந்த காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து அநேகமாய் மாற்றி தருகிறார். ஆமென். இதுதான் ரொம்ப நீங்கள் என்னதான் வச்சுருக்கீங்களோ அதை யூ கிவ் இட் டு காட். லார்ட், இதை ஆசீர்வதிச்சு தாருங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது அதை ஆசீர்வதிச்சு அதை பலத்த காரியங்களாக செய்கிறதுக்காக ஆசைப்படுகிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம இருக்கிறோம். சீசரை குறித்து பார்க்கலாமே. அங்கே இருக்க சீசர்கள் என்ன பண்ணுறாங்க? 4ஆம் வசனம் வாசிங்களா சிஸ்டர். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். ஏன்னா அவங்களுக்குலாம் அவங்க ஏற்கனவே அற்புதம் பார்த்தாங்க. கரெக்டா? இதே மாதிரி அற்புதம் பார்த்துருக்காங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே, ஆண்டவரை நீங்கள் போன இடம் ஏற்கனவே பண்ணீங்க, அதே மாதிரி இந்த இடத்த பண்ணுங்கன்னு சொல்லலாமே. அப்படி சொல்லலை அவங்க. ஏன்னா நமக்குலாம் ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா இருக்கும் எல்லாருக்குமே. தப்பு இல்லை. ஏன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் அம்னீசியானா என்னென்னா மறந்துடுவோம். எவ்வளோதான் மன்னிக்க அடிக்கடி நம்ம வசனம் கேட்டாலும் சரி, கோவம் வர்றப்ப மன்னிக்க மாட்டோம்ல. நம்ம மாம்சம்னா அதை விட்டுறக்கூடாது. புரிஞ்சுதா? அதனால ஆண்டவர் நினைவூட்ட இருப்பார். இங்கே நீங்கள் அவங்கள சீசர்களை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த 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 பதில் சொன்ன உடனே ஆண்டவர் கோவப்பட்டாரா? இல்லையே. ஆண்டவரோட சீசர்களை பார்த்து எத்தனை தடவை அவங்க முன்னாடி அற்புதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டாரா? யூ cannot see it. You cannot see God getting angry on the people. He still works with them because he knows our weakness. நாம் அப்படி திருப்பி அதே சோதனையின் பாதையில் போகும்போது நாம் உளத்தான் செய்வோம். பட் இருந்தாலும் தேவன் கிருபையை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு உதாரணம் சொல்லுமே. யோவான் அதிகாரம் 14ஆம் அதிகாரம், John chapter 14 verse 8. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தோம், நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்காக காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய்? எவ்வளோ அழகா பொறுமையா பேசுறாரு. இதே உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்லலாம்ல. இப்போ இந்த ரிலேஷன் அப்படி எடுத்துவாங்க. ஆஃபீஸில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறீங்க, ஆஃபீஸர்கிட்ட ஒரு வேலையை கொடுக்குறோம். நீ இதெல்லாம் பண்ணிடு, இதெல்லாம் செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுப்போம். சொல்லி முடிச்சுட்டு படுப்போம். அடுத்த நாள் காலையில் வரும்போது அவன் செஞ்சிருக்கவே மாட்டான். கரெக்டாக? ரொம்ப சந்தோஷமாக பேசுவீங்களே நீ அவன்கிட்ட ஃபோனில். கரெக்ட்? யோசித்துக்கணும். நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிங்க. பயங்கர ஹாப்பியாக பேசுவீங்களா? ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்லையே. நம்ம கடிந்து கொள்வோம். இல்லை நம்மளோட கோவத்தை கட்டளை, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாமேடா, இல்லை இங்கே டாக்குமெண்ட் இருக்கு, இங்கே போய் பார்க்கலாமே, அது எப்படியாவது முடிச்சு வச்சிருக்கலாமே, இல்லை இதையா செஞ்சுருக்கலாமே நம்ம கேட்போம்ல. ஆண்டவர் அப்படி பண்ணவே இல்லையே. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் டு தெம் பேஷன்ட்லி. நம்மளை அறிந்த தேவனாக இருக்கிறார். எனக்கு தெரியும்டா, நீ திருப்பி அதே பாதையில் போகும்போதும் உன்னை சோதிக்கும் போது என் கிருபை அவனை கொடுக்குறேன். காட் இஸ் அ காட் ஆஃப் கம்பேஷன் அண்ட் ஹி டீச்சர்ஸ் தெம். அதுக்காண்டி அவர் கோவப்படுறதோ அப்படியே ஒரு பெருமிச்சு, அப்பாடி இவங்க கூட நான் வேலை பார்க்கணும் இந்த 12 பேரை வச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே இல்லை. காட் ஸ்டில் ஒர்க்ஸ் வித் தெம். த கம்பேஷன் காட். அவர் என்ன செய்கிறாரு? அதனால சொல்கிறேன், நீங்கள் எப்போதும் காட் லுக்ஸ் அட் அவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை புரிந்துக்கிறார். அதனால ஆண்டவர் உடனே இப்படி பண்ணிட்டா, சோபனா அப்படி ரியாக்ட் பண்ணிட்டா, இல்லை மதன் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி கோவப்படாமல் ஹீ ஸ்டில் ஒர்க்ஸ் வித் தெம். ஆமென். 3வது வசனம் பார்க்கலாம். 3வது பாயிண்ட். ஸோ மொதல் பாயிண்ட் பார்த்து 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் பார்க்கலாம். வசனம் 8 வாசிங்களேன் சிஸ்டர். எவ்வளோ மீதியான பொருட்கள் எடுத்தார்கள்னு பார்க்கலாம். 8வது மார்க் சுவிசேஷ நூல் 8ஆம் அதிகாரம் வசனம் 8. அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். அதே மாதிரி 43ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்கே மார்க் 6:43. மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். 5000 பேருக்கு போஷிக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே 12 கூடைகள் எடுத்தாங்க, இங்கே 7 கூடைகள் எடுத்தார்கள் இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த நம்பர் ஆஃப்
கூடைகள் எடுத்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த அற்புதம் வேறு, இந்த அற்புதம் வேறு. இன்னொரு டவுட் இருக்கா? திருப்பி அடுத்து அதே அதிகாரத்தில் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 19-20 வாசிங்களேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது. இல்லை, மார்க் 8 சிஸ்டர், மார்க் 8ல் 19-20. இன்னும் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். இந்த ஒரு வசனமும் ஆதாரம் போதுமா? ரெண்டு டிஃப்ரெண்ட் அற்புதம் போதுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்பி கேள்வி வைக்கிறாரு. ஸோ இது ரெண்டு வித்தியாசமான அற்புதம். இது அதுக்கு ஒப்புடு இல்லை. ஏன்னா இங்கே எடுக்கும்போது 12 கூடைகள் எடுத்தாங்க. அந்த 12 கூடைகள் எடுத்தது 12 நான் போன வாரம் பார்க்கும்போது இதுக்கு முந்தின மாதம் பார்க்கும்போது அந்த 12 கூடைகள் ஒவ்வொரு கோத்திரத்தை குறிக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி 12 சீசர்களுக்கு போதிக்கிற இது கொடுக்குற மாதிரி 12 சீசர்களுக்கு போகிற மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ இங்கே 7 கூட தானே பிரதர் இருக்குது. அப்போ ஆசீர்வாதம் கம்மியாக இருக்க மாதிரி தோணுதில்ல? சரி, ரொம்ப சீரியஸாக இன்னொரு ஜோக் சொல்லலாம். இந்த கல்யாணத்து வீட்டில் போய் சாப்பாடு போகிறோம் தெரியுமா? கல்யாணத்து வீட்டில் போய் சாப்பாடு கொடுப்போம். மொய் எடுக்க போகும்போது என்ன சொல்லுவாங்க? முதல் இடத்துல மாப்பிள்ளை பொண்ணுங்களை பார்க்க சொல்லுவாங்களா, சாப்பிட சொல்லுவாங்களா? பந்திக்கு சாப்பிடு, உன் வயிற்று அந்த வயிற்று நிறைஞ்ச பிறகு உன் வாயில் ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. கரெக்டாக? போனோடனே மாப்பிள்ளை பொண்ணுங்களை பார்க்கறதால இந்த பிரியாணி வாடை வருதான்னு பார்ப்போம் கோயிலுக்கு. அதுக்கே இந்த ப்ரேயர் மீட்டிங்கு போனாலும் அதே மாதிரி தான். பிரியாணி வாடை அடைச்சாலே ஜபம் பயங்கரமாக இருக்கும். இதே சாம்பார் சாதம் தயிர் சாதம்னா ப்ரேயர் அப்படியே கம்மியாயிரும் வால்யூம். ஏன்னா நம்மளோட சாப்பாடு இந்த ஹியூமன் ஆப்பிடைட், ரைட்? சாப்பாடு தான் மெயினாக எதிர்பார்ப்போம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே கூடை கம்மியாயிருச்சுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா அந்த கல்ச்சரலில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை தான் காட்ட விருப்பப்படுறேன். யூதர்கள் இருக்காங்கல்ல, யூதர்கள் கையில் எப்போதும் ஒரு கூடை வச்சுருப்பாங்க. ஜூஸ் கேரி எ பேஸ்கெட் இன் தர் ஹேண்ட். ஓகே கிட்ஸ்? ஏன் அப்படின்னா, முந்தி நம்ம போகிறோம்ல, இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி சிக்ஃபில்லையோ இல்லைன்னா மெக்டானல்ஸோ ஆன் த வேலை கிடையாது. ஸோ அவங்களுக்கு சாப்பாடு தேவை, உணவு தேவை. அப்போ கடைகள் கிடையாது, அப்போ பலசர கிடையாது அப்போல்லாம். அதனால் அவங்களுக்கு சாப்பாடு தேவைன்ற காரணத்துக்காண்டி ஒரு சின்ன கூடை அவங்க வச்சுருப்பாங்க பாக்கெட்டில். அதில் அவங்களோட சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? ஆனால் அது மாத்திரம் இல்லை, ரெண்டாவது அவங்களோட மெயின் காரணம் என்னென்னா, அந்த சாப்பாடு இருக்குல்ல, உணவு, அந்த உணவை தயாரித்தது ஒரு புறஜாதியாக இருக்கலாம் அப்படின்வாங்க. ஒரு ஜென்டைலாக அந்த ஃபுட்டை தொட்டிருந்தானா இல்லை அப்படின்னா தீட்டாயிரும் சொல்லிட்டு அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால தங்கள் கையாலே சாப்பாடை பண்ணி அதை வச்சு அந்த கூடையில் எடுத்துகிட்டு போவாங்க. சரியா? இதை எதுக்கு பிரதர் இங்கே சொல்லி தரீங்க அப்படின்னா, அந்த கூடையை பற்றி தான் நீங்கள் இது மார்க் சுவிசேஷ நூல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறீங்க. இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இந்த பாஸ்கெட்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த பாஸ்கெட்ன்ற வார்த்தை மார்க் 6ல் எழுதும்போது கொகினோஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. ஆனால் இங்கே எழுதும்போது மார்க் 8ல் எழுதும்போது சுப்ரீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன பிரதர் க்ரீக் சொல்லித்தரீங்களா அப்படின்னு. க்ரீக் சொல்லித்தரக்காண்டி இல்லை, பட் ஆனால் 2 இடத்துல நீங்கள் போய் யூ ஹாவ் ஆல் ஆக்சஸ் டு க்ரீக். ப்ளூ லெட்டர் பைபிள், யூ கோ பேக் ஹோம் அண்ட் யூ கேன் கோ டு நீங்கள் ப்ளூ லெட்டர் பைபிளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீக் ஒரிஜினல் க்ரீக்கில் அங்கே என்ன இருந்துச்சு அந்த பதத்தை பார்க்கலாம். கொகினோஸ் அப்படின்றது தான் அந்த பாஸ்கெட் யூதர்கள் தூக்கிட்டு போனாங்க. அது ஒரு சின்ன பாஸ்கெட். ஓகேவா? ஸ்பூரிஸ் அப்படின்ற பாஸ்கெட்னா ஒரு பெரிய பாஸ்கெட். இதே பதத்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அதாவது ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 25 நீங்கள் வாசிங்களேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 9 verse 25 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் வசனம் 25. சீஷர்கள் ராத்திரியிலே அவனை, அதாவது என்ன ஆகும்னா, சவுல் அவர் அனனியாசை பார்த்த பிறகு அவர் பிரசங்கிக்கும் போது நிறையா இதாகும். அப்போ சவுலை தேடி கொலை பண்ணுறதுக்கு வருவாங்க. அப்போ சவுல் தப்பிக்க போவார். அப்போ இந்த காரியம் நடக்குது. ஸோ வாசிங்க சிஸ்டர் 25ஆம் வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து, சவுல ஒரு கூடையில வைத்து மாடியிலிருந்து கீழே இறக்குறாங்க. வாசிங்க சிஸ்டர். மதில் வழியா இறக்கி விட்டார்கள். அந்த கூடைக்கு பேர் தான் சுப்ரீஸ். அவ்வளோ பெரிய கூடை, புரியுதா? அப்போ கூடை சின்ன கூடை கிடையாது. சவுல் அவங்க நம்ம யூதர்களுக்கு கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு சின்ன கூடை கிடையாது. இது ஒரு பெரிய கூடை. சைஸ் இஸ் ஸோ பிகர். ஸோ அந்த 7 கூடைன்றது இட் ஷோஸ் த ஆம்பிளிஃபைட். ஏன்னா அவங்க 7 கூட அவ்வளோ நிறையாக அற்புதம் பண்ணார். முன்றைய அற்புதத்தை காட்டிலையும் இந்த அற்புதம் மேலான அற்புதம், அநேகர்கள் கொடுக்கப்பட்ட அற்புதம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பிரதர் இருக்குது சத்தியம் அப்படின்னா, ஒவ்வொரு டெஸ்ட்டில் நம்ம போகிறோம்ல, அதில் ஆண்டவர் சந்திக்கிற விதம் வெவ்வேறு விதம் மாறும். The provision of God might be differ.
ஃபர்ஸ்ட் டைமில் ஒரு விதமாக ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாரு, செகண்ட் டைமில் வேறு விதமான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரு. இப்போ போன மாதம் நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஜெபம் பண்ணீங்க, 1000 ரூபா கொடுத்தாரு அப்படின்னா, இந்த மாதம் ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது 500 ரூபா கொடுத்தாரா, ஏன்னா போன தடவை கொடுத்தபோது 1000 ரூபா கொடுத்தாரு, 500 ரூபா கொடுத்தாரு, ஆர்டர் கோவமாக இருக்காரு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை தேவையை அறிந்து அந்த மாதத்துக்காண்டி கொடுக்குறாரு. வாட் எவர் யுவர் நீட் இஸ் நீட், த ப்ரொவிஷன் வில் நாட் பி த சேம் ஆல்வேஸ். அதை காட்டுறதுக்கு தான் நான் எழுதுறேன் நான். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுருவோம் ஆண்டவர்கிட்ட நிறையா. அந்த டிசப்பாயின்மெண்ட் தான் கடவுள்கிட்ட பாதி பேர் வெளியே போயிடுறாங்க. ஸோ காட், பட் ஹியர் அவங்களோட தேவைகள் நல்லா யோசித்து பாருங்க. பார்த்தீங்கல்ல, அவங்க எல்லாம் நடந்து திருப்பி போகணும். they have to travel back. So God made that provision for them to travel back for them to home. அதுதான் மெயின். அவங்க தேவைகள் திருப்பி எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ சீசர்களும் அநேக போக வேண்டியது இருக்குது. அதனால் ஒரு பெரிய கூடையில் அவங்களுக்கு கொடுத்தாரு. இதுதான் நான் 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் கடைசியாக முடிச்சிடுறேன். we went late. முதலாவது அற்புதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணது யூதர்களுக்கு பண்ணார். ஓகேவா? கலிலேயா இக்கரையில் யூதர்களுக்கு பண்ணார். இந்த அற்புதம் தைரு சிதோன் என்ற ஜென்டைல்ஸ்க்கு பண்ணுறாரு. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். த டார்கெட் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். தீரு சீதோன் இந்த பக்கம் இருக்கிறது புறஜாதிய மக்களுக்கு. ஓகேவா? இங்கேயும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இரக்கம் காட்டுறாரு. ஒரே மக்கள், இஸ்ரேல் மக்களுக்கும் அதே இரக்கம் தான், புறஜாதி மக்களுக்கும் அதே இரக்கம் தான். தேவன் பாரபட்சம் பார்க்காத தேவனாக இருக்கிறார். நாம் நினைக்கிறோம் யூதர்களுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்னு. இல்லை, எல்லாரையும் நேசிக்கிற தேவன். தீரு சிதோன்ல இங்கேயும் வந்திருப்பார், இங்கேயும் வந்திருப்பார். இங்கே நடந்த அற்புதம் தீரு சிதன், அதாவது ஒரு புறஜாதியான மக்களுக்கு இரக்கத்தை காட்டுறாரு. அது மாத்திரமல்ல, என் தேவனை பாருங்களேன், சீசர்கள் விசுவாசம் இல்லாமல் நடந்துக்கிட்டாங்களா? இங்கே சீசர்கள் ஆண்டவரே அங்கே பண்ண மாதிரி அற்புதத்தை நீங்கள் பண்ணியிருக்கலாமே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட ஆண்டவரை பொறுமையாக பண்ணார். அற்புதத்தை பண்ண சாப்பாடும் இன்னும் அதிகமான அற்புதத்தையும் பண்ணார், குறைவாக பண்ணல. God wants to bless us. His heart is always to bless us too. அதனால தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கிற காரியத்தில் நீங்கள் உண்மையாக நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா he was very clear in the scripture. அவங்க 3 நாள் இருந்தாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை ஆண்டவர் பார்க்குறாரு. சபைக்கு ஆன் டைம் வர்றியா? சபையில் நீ என்ன காரியம் செய்கிற? நீ ஆராதிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்தில் நீ செய்கிறியா? மக்கள் சொல்லுவாங்களே, என் பேரை கூப்பிடுவாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்காம, யார் பார்த்தாலும் பார்க்காட்டணும், நான் ஆண்டவருக்கு செய்கிறேன்னு சொல்லி செய்கிறியா அப்படின்னு பார்த்து, God notes your action and he blesses them accordingly. அதை விட்டுறாதீங்க. அப்படிப்பட்ட தேவனை நம்ம இருக்கோம், ஆராதிக்கிறோம். Amen. Let's close our eyes.